ஆனால் இது வந்து டைரக்டான விஷயம். எனக்கு துரோகியா யார் வருவா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு எதிரியா யார் வருவா? என் முதுகுல எவன் குத்துவான்? யாரெல்லாம் குத்தியிருப்பாங்க? அப்படின்னா மீன ராசிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாரு? ரிஷப ராசிக்காரங்க. மீனம் அப்படின்ற வீடு, மீன ராசி அப்படின்ற வீடு, அங்க தான் உச்சமும் அடையுது. சுக்கிரன் உச்சமடையக்கூடிய வீடு தான். இருந்தாலும் அந்த வீடு தான் திருமணம் அப்படின்ற வாழ்க்கையில, திருமணம் அப்படின்ற விஷயத்தில ஏமாற்றத்தை தரக்கூடிய ஆட்களாக வந்து விட்டு போகிறார்கள். அதனால அவர்களிடத்தில கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த குருவின் ஆளுமை பொருந்திய இந்த வீடுகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டாயமாகத்தான் இருக்கு. அப்படியே நீங்க வந்தீங்கன்னா, கடகம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த வீட்டதிபதி தான் உச்சமடைய இதெல்லாம் தாண்டியும், அந்த ஆட்கள் கொஞ்சம் உங்களை சலனப்படுத்தக்கூடியாக, கொஞ்சம் உங்களை நம்ப வைக்கக்கூடிய ஆட்களாக, கொஞ்சம் உங்களை ஏமாற்றக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள், இருந்திருப்பார்கள், இல்லை இருக்க போறார்கள். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் இவர்களை ஹேண்டில் பண்றதுல எல்லா ரகசியத்தையும் சொல்லாம இருக்கிறது இருக்கிற மாரி சொல்றது எனக்கு தெரிஞ்சு ரிஷபத்துக்கு பெட்டர்.